விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக ஏரிகள் நிரம்பி வடிகின்றன. ஒரே நாளில் அடுத்தடுத்து 9 பேர் மழைக்கு உயிரிழந்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் மாவட்டம் முழுவதும் பலத்த மழை பெய்து வந்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று தாழ்வான பகுதிகளில் ஏராளமான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கு. இதனால பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கு. அதாவது விவசாய நிலங்கள் முற்றிலுமாக மூழ்கியதா, ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாய பயிர்கள் மூழ்கியிருக்கு. நேற்று வரைக்கும் 8 பேர் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மழையின் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. தற்போது விழுப்புரம் அடுத்த கொளத்தூர் கிராமத்தில் தாயார் என்ற பெண் ஒரு 60 வயது மூதாட்டி வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீடு இடிந்து விழுந்து தற்போது அந்த தாயார் என்ற அந்த பெண்மணி உயிரிழந்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மழை பெய்ததுனால மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாக இருக்காங்க. தாழ்வான பகுதிகளில் அந்த தண்ணீரை வெளியேற்றத்துக்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டிருக்காங்க. தற்போது மழை நின்று வெயில் அடிக்க தொடங்கியதால் மக்களோட இயல்பு வாழ்க்கை பழைய மாதிரி திரும்பி இருக்குன்னு சொல்லலாம்.